திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு விருப்பமே இல்லை. கீழே உட்காந்து அன்புமணி ஒரு கால் கெட்டியா பிடிச்சிக்கினாரு. இந்த பக்கம் அன்புமணியுடைய மனைவி சௌமியா கீழே உட்காந்து காலை கெட்டியா பிடிச்சிக்கின. ரெண்டு பேர் ஓன்னு தேம்பி தேம்பி அழுதாங்க. பிஜேபியோட கூட்டணி போனா ஓகே, இல்ல நான் போக மாட்டேன் அதிமுக கூட போறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க கொல்லி போடுங்கன்னு சொல்லி அன்புமணி காலை பிடிச்சின்னு கெட்டியா அழுதாரு. சௌமியா அன்புமணி தேம்பி தேம்பி அழுதாங்க. இங்கதான் நான் ஒரே ஒரு கேள்வியை திரு அன்புமணி ராமதாஸ், மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் கேக்குறேன். பிஜேபியோட கூட்டணி போனா எனக்கு நீங்க கொல்லி போடுங்கன்னா அப்ப நான் செத்துருவேன். நீங்க செத்துருவீங்களா இல்ல அவன் சாவடிச்சிருவானா? பிஜேபிக்காரன் ஒன்னும் புரியலையே. இதுல தெரியுதா திருடனுக்கு தேல் கொட்டணுவாங்க தெரியுதா? அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீதிலே அவர் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீதிலே முறைகேட்டு செய்ததால் சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு பட்டேலா நீதிமன்றத்தில் இருக்கிறது டெல்லியிலே. இது எல்லோருக்கும் தெரியும். அன்புமணி மட்டும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா தூக்கி உள்ள திகார் ஜெயில போட்டுருவாங்க. நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னு கேட்டா 35 வயசுல அன்புமணியை நான் சுகாதாரத்துறை அமைச்சராக்க மிகப்பெரிய தப்பாய் போச்சு. அதாவது நான் அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வந்ததே தப்புன்னு சொல்லிட்டாரு டாக்டர் ஐயா ராமதாஸ்.